ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேரோ பாயிண்ட்ஸோட கேஒய்சி அண்டு கிரெடிட் வாலெட் நம்ம எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா லாகின் பண்ணிக்கோங்க. 3 கோடு இருக்கும், அது மேலே கிளிக் கொடுங்க. இப்போ மேரோ விங்ஸ் அது மேலே கிளிக் கொடுங்க. கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் கொடுங்க. இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்து ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியும் ஃபுல் வியூவாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் வர மாதிரியும் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரியும் நீங்கள் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் வர மாதிரியும் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு கேட்ட இடத்துல ஃப்ரண்ட்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கிராப் பண்ணி அப்லோட் பண்ணலாம். பேக் சைடு கீழே கேட்டிருக்காங்க இல்லையா, ஆதார் கார்டோட பேக் பேஜ் கேட்ட இடத்துல நீங்கள் பேக் சைடு மட்டும் கிராப் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரியும் நீங்கள் ரெண்டுத்துலையுமே அப்லோட் பண்ணலாம். இதுவும் நான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் பில் வந்து இப்போ நம்ம அப்லோட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரேஷன் கார்டு. இப்போ வந்து ரேஷன் கார்டில் வந்து நிறைய பேர் புக்கு வந்து அப்லோட் பண்ணுறீங்க. புக்கு அப்லோட் பண்ணக்கூடாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்மார்ட் கார்டு இருக்குது இல்லையா, ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டு இருக்கும். ஸ்மார்ட் கார்டு மட்டும் தான் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அதுவும் பாருங்கள், ரேஷன் கார்டு வந்து ஃப்ரண்ட்டு கேட்டிருக்க இடத்துல வந்து ஃப்ரண்ட் அப்லோட் பண்ணுங்கள். பேக் சைடு கேட்டிருக்க இடத்துல வந்து பேக் சைடு அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஒய்சி வெரிஃபிகேஷன் சார்ஜ் கேட்டிருக்காங்க இல்லையா, நம்ம கம்பெனிக்கு 825 ரூபீஸ் பே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அங்கே அட்டாச் பண்ணணும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஐடி யூசர் ஐடி போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு பேரும் கஸ்டமர் பிளான் போட்டு கேஒய்சி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து ஜூம் பண்ணியும் காட்டுறேன். அதை நான் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வர மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெஸ்க்டாப் மோடில் கூட நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஒய்சி வந்து அப்ளை பண்ணிட்டோம். நம்மளோட டீட்டெயில்ஸ், நம்ம பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்லாம் கொடுத்து நம்ம கேஒய்சி அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் வாலெட்டில் அவங்களோட பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணோம். அவங்களோட ஃபைலை வந்து நம்ம அட்டாச் பண்ணோம். அதுவும் கையோட பண்ணிடலாம். வாங்க. இப்போ 3 கோடு இருக்கும், அது மேலே கிளிக் கொடுங்க. மேரோ விங்ஸ் மேலே கிளிக் கொடுங்க. இங்கே கிரெடிட் வாலெட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் கொடுங்க. இப்போது இங்கே கிரெடிட் அக்செப்டன்ஸ் அது மேலே கிளிக் கொடுங்க. இப்போ பிடிஎஃப் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போது பேக் வந்துடுங்க. வந்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த பிடிஎஃப் வந்து அங்கே இருக்கும், அதை கிளிக் கொடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டை வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடில் நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோங்க, கிரெடிட் வாலெட் மெம்பர்ஷிப் ஃபார்ம். ஓகேங்களா? இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணியிருக்கணும். கிரெடிட் வாலெட்டில் அப்ளை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக தான். நான் வருங்காலத்தில் வந்து நம்மளுக்கு பேமெண்ட்லாம் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கக்கூடிய வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து மேரோ ஐடி நம்பர் கேட்டிருக்காங்களா, இங்கே வந்து நம்மளோட மெம்பர் ஐடி போடணும், நம்மளோட எம்பி ஐடி போடணும். கேப்ஸ் லெட்டரில் போடுங்க, தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? அப்போ நம்மளோட நேம் கொடுக்கணும். என்னோடய நேம் நான் இங்கே கொடுக்குறேன். நேமும் வந்து கேப்ஸ் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மெம்பர்ஷிப் டைப் கேட்டிருக்காங்க, வித் கிரெடிட் வாலெட். ஓகேங்களா? கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து கேஒய்சி வந்து அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறம் கம்பெனி கொடுத்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம். இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக தப்பு இல்லாமல் தெளிவாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் வாலெட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைட்லேருந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் வாலெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை நவ் பே லேட்டர். ஓகேவா? இந்த பை நவ் பே லேட்டர் வந்து யாரெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது வந்து பை நவ் பே லேட்டர் வந்து வாங்குறதும் வாங்காததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பை நவ் பே லேட்டர் உறுப்பினராக மாறிட்டீங்க அப்படின்னா, கஸ்டமர் பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களால் 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளான் பொறுத்த வரைக்கும் உங்களால் 64 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த பை நவ் பே லேட்டர் வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா, கஸ்டமர் பிளான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 ரூபீஸ் மதிப்புள்ள ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி சைட்லேருந்து காசாக தர மாட்டாங்க. ஒன்லி நம்மளால் பொருளாக மட்டும் தான் வாங்க முடியும். 10,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் பிளான் பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள தேவையான பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இது வந்து ஒன் டைமாக தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவீங்க. அதே நீங்கள் பை நவ் பே லேட்டர் உறுப்பினராக வந்து காசு கட்டி ₹825 பே பண்ணி கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால் கஸ்டமர் பிளானில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் 10 லட்ச ரூபா வரைக்கும் அதில் சம்பாதிக்க முடியும். அதுவே நம்ம ப்ரொமோட்டர் டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானில் நம்ம இருந்தோம் அப்படின்னா 64 லட்ச ரூபா வரைக்கும் இந்த கம்பெனியில் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.